Hello friends, welcome to TAF IAS Academy. இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம TAF IAS Academyல முதல் முறையா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதுக்கு புதுசா ஒரு ஆன்லைன் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? இந்த பேட்சோட ஃபுல் டீடைல்ஸ், இதோட ஃபீஸ் டீடைல்ஸ், இது எல்லாத்த பத்தியும் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சோட நேம் கார்னாட் பேட்ச். இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் என்னென்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்க்குலாம் நம்ம கிளாஸஸ் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா டிஎன்பிஎஸ்சியில் பாத்தீங்கன்னா டிகிரி லெவல், டிப்ளமோ லெவல், அதாவது ஏஇ, ஃபோர்மேன், இந்த மாதிரி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கு. அதே மாதிரி டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் அதுக்கும் பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட், டிப்ளமோ ஸ்டாண்டர்ட், இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு. அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜேஇ, அப்புறம் ஆர்ஆர்பி ஜேஇ பாத்தீங்கன்னா இப்போ அடுத்து மெயின்ஸ் பேப்பர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எழுத போறீங்க. அதுக்கும் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பைன்ட் கோர்ஸ் நம்ம போட்டுருக்கோம். சரிங்களா? இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்றோம். மொத்தம் 131 பிளஸ் கிளாसेस பாத்தீங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்றோம். ஒரு கிளாஸ் பாத்தீங்கன்னா 3 hours டியூரேஷன்ல வரும். மொத்தம் 393 பிளஸ் hours டியூரேஷனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம டோட்டல் கிளாसेस கொண்டு போறோம். சரிங்களா? இந்த பேட்சோட ஃபுல் டீடைல்ஸ் பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த பேட்சோட ஃபுல் ஷெட்யூலை பத்தி இப்ப நம்ம டீடைலா பார்க்கலாம். சரிங்களா? இந்த பேட்சோட நேம் கார்னாட் பேட்ச். இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு பாத்தீங்கன்னா நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல நடக்குமா, ஆஃப்லைன்ல நடக்குமா அப்படின்னு பார்த்தா ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்றோம். சரிங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் கோர்சஸ் தான். இந்த கோர்ஸை பத்தி நம்ம டீடைலா எல்லாமே நம்ம பார்க்கலாம். இந்த பேட்ச் என்னைக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா 22nd Jan. சரிங்களா? அதாவது கம்மிங் January 22 பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆன்லைன் கிளாसेस பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 131 பிளஸ் கிளாसेस பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கிறோம். 393 பிளஸ் hours டியூரேஷனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம டோட்டல் கிளாसेस கொடுக்கிறோம். சரிங்களா? இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல், ஜிஎஸ் ரெண்டுமே நம்ம கவர் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? அதாவது எல்லாருக்குமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பேட்டர்ன் தெரியும். அதாவது நம்ம ரெண்டு பேப்பர் எழுதுவோம். ஒன்னு டெக்னிக்கல் பேப்பர், இன்னொன்னு ஜிஎஸ் பேப்பர். டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்க சப்ஜெக்ட், அதாவது மெக்கானிக்கல் சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா நீங்க எழுதுவீங்க. டோட்டலா 200 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கும். 200 கொஸ்டின்ஸ் 300 மார்க்ஸ்க்கு நீங்க எழுதுவீங்க. சரிங்களா? 3 மணி நேரம் டியூரேஷனுக்கு. அதே மாதிரி ரெண்டாவது பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ், தமிழ் எலிஜிபிலிட்டி. இது பாத்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? அதுல தமிழ் எலிஜிபிலிட்டின்றது ஜஸ்ட் எலிஜிபிள் தான். அதாவது 100க்கு 40 கொஸ்டின் போடுற மாதிரி இருக்கும். டோட்டலா டெக்னிக்கல் ஒரு 300 மார்க்ஸ்க்கும், ஜெனரல் ஸ்டடீஸ் பாத்தீங்கன்னா ஒரு 150 மார்க்ஸ்க்கும், 450 மார்க்ஸ்க்கு நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க. சரிங்களா? அதனால நம்ம பேட்ச்ல டெக்னிக்கல், ஜிஎஸ் ரெண்டுத்துக்குமே கம்பைன் பண்ணி தான் பாத்தீங்கன்னா இந்த கோர்சஸ் நம்ம கொடுக்கிறோம். சரிங்களா? இந்த பேட்சோட நேம் பாத்தீங்கன்னா கார்னாட் பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்னாட் பேட்ச். இந்த பேட்ச் நம்ம எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். கார்னாட் சைக்கிள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? இதுதான் கார்னாட் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இதோட எஃபிஷியன்சி ஃபார்முலா 1 - TL/TH அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது கார்னாட் பாத்தீங்கன்னா அவரோட சைக்கிள்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா the ideal reversible cycle that has been highest possible efficiency அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதாவது இதுவரைக்கும் கொடுத்த சைக்கிள்லே பாத்தீங்கன்னா கார்னாட் தான் ஹையஸ்ட் பாசிபிள் எஃபிஷியன்சியை பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. சரிங்களா? சோ ஆஸ்பிரன்ட்ஸ் ஆன நீங்களும் பாத்தீங்கன்னா இந்த பேட்ச்ல ஒரு நல்ல ஹையஸ்ட் பாசிபிள் எனர்ஜி எஃபிஷியன்சியை கொடுத்து நீங்க நல்ல இந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? கார்னாட் மாதிரியே நீங்களும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஹையஸ்ட் பாசிபிள் எஃபிஷியன்சியை பாத்தீங்கன்னா கொடுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இது ஒரு ரிவர்சபிள் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஃபிரிக்ஷன் லாஸஸுமே இருக்காது. அதனால பாத்தீங்கன்னா நீங்களும் ஒரு irreversible சைக்கிளா இல்லாம ஒரு ரிவர்சபிள் சைக்கிளை நோக்கி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? கார்னாட்டோட சைக்கிள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹையஸ்ட் பாசிபிள் எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால இந்த பேட்சுக்கு நம்ம கார்னாட் பேட்ச் அப்படின்னு சொல்லி நேம் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த எக்ஸாம் என்னைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்ல சொல்லியிருக்காங்க. அதாவது மே மந்த்ல டிஎன்பிஎஸ்சி ஏஇ பாத்தீங்கன்னா மே மந்த்ல கால்ஃபர் பண்றதாவும், ஆகஸ்ட் மந்த்ல எக்ஸாமும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் ஃபோர்மேன், இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்க்கு பாத்தீங்கன்னா ஜூன் மந்த்ல கால்ஃபர் பண்றதாகவும், அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் என்னைக்கு சொல்லியிருக்காங்க, ஆகஸ்ட் மந்த்ல, ஆகஸ்ட் எண்ட்ல பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர். அதே மாதிரி டிஎன்எம்ஏ
எம்ஏடபிள்யூஎஸ்ல லாஸ்ட் டைம்ல வந்து ஒரு 2500க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த முறையும் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, டிஎன் எம்ஏடபிள்யூஎஸ்ல 2025க்கும் நிறைய வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜேஇயும் வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் சொல்லியிருக்காங்க, ஆகஸ்ட் மந்த்ல நோட்டிபிகேஷன் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த கோர்சஸ் வந்து சேர்த்தே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆர்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாருமே பிரிலிம்ஸ் எக்ஸாம் ஒரு சில பேர் எழுதிருப்பீங்க. நீங்க ஜேஇ மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படினாலும் இந்த கோர்சஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? மொத்தமா 131 பிளஸ் கிளாसेस, அதே மாதிரி 393 ஹவர்ஸ் டியூரேஷனுக்கு நம்ம கொடுக்கிறோம். சரிங்களா? இதுல பாருங்க, இது என்னைக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஜனவரி 22 வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 செஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுப்போம். சரிங்களா? மார்னிங் ஆஃப்டர்நூன் சொல்லி 2 செஷன் வந்து கொடுப்போம். சரிங்களா? மார்னிங் செஷன் வந்து காலையில 10:30 மணில இருந்து 1:30 மணிக்கு இருக்கும். ஆஃப்டர்நூன் செஷன் மதியானம் 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? இந்த கிளாसेस வந்து எவ்ரிடே 2 செஷன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஜிஎஸ் ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கிளாसेस வந்து கொண்டு போவோம். தமிழ் எலிஜிபிலிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாसेस கொடுப்போம். சரிங்களா? சில நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் டெக்னிக்கல் பேப்பரும் ஆஃப்டர்நூன் ஜிஎஸ் பேப்பரும் இருக்கும். சில நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் ரெண்டுமே டெக்னிக்கல் பேப்பர் இருக்கும். சில நாட்கள்ல ரெண்டுமே வந்து ஜிஎஸ் பேப்பர் இருக்கும். சரிங்களா? அது எல்லாமே நம்ம வீக்லி ஷெட்யூலை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், உங்களுக்கு கிளாसेस வந்து கொடுப்போம். சரிங்களா? எவ்ரி வீக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வீக்லி ஷெட்யூல் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோம். அந்த ஷெட்யூலை பேஸ் பண்ணி உங்களுக்கு டெய்லி கிளாसेस வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். சரிங்களா? இது வந்து கோர்ஸ் டியூரேஷன் வந்து 7 to 8 மந்த். சரிங்களா? அப்ப ஜனவரி மந்த்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து இப்பையில இருந்து ஒரு 7 மந்த் கால்குலேட் பண்ணி என்ன பண்றோம், இந்த கோர்சஸ் வந்து கொடுக்கிறோம். சரிங்களா? அப் டு ஆகஸ்ட் எண்ட் வரைக்கும் இந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சரிங்களா? எவ்ரிடே வந்து 6 ஹவர்ஸ் கிளாसेस வந்து நடக்கும். டெக்னிக்கல் ஜிஎஸ் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். இதுல கிளாஸ் ஹேண்டில் பண்றது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற ஃபேக்கல்டி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாसेस எடுப்பாங்க. சரிங்களா? நம்ம டாஃப் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல ஆல்ரெடி ஒரு 2 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோர்சஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ, ஜேடிஓ, சர்வேயர், டிராஃப்ட்மேன், ரோட் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் பேட்சும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் ஒரு 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து நம்ம கிட்ட படிச்சு கிளியர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மெக்கானிக்கலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம புதுசா வந்து ஒரு கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நிறைய பேர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த புது பேட்ச் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். கிளாஸ் ஹேண்டில் பண்றது எல்லாருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி தான். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு கிளாसेस எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா Zoom ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைவ் செஷன் வந்து கொடுப்போம். சரிங்களா? சில கிளாसेस வந்து ரெக்கார்டட் கிளாसेसா இருக்கும், சில கிளாसेस வந்து லைவ் கிளாसेसா இருக்கும். உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா Zoom ஆப்ல வந்து என்ன பண்ணுவோம், லைவ் செஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்போம். சரிங்களா? அது லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிளாसेस வந்து ரெக்கார்டடா டாப் ஐஸ் மொபைல் ஆப்ல கொடுப்போம். சரிங்களா? ஒர்க் போற ஸ்டூடண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். சில ஒர்க் போற ஸ்டூடண்ட்ஸால வந்து பாத்தீங்கன்னா லைவ் வந்து அட்டெண்ட் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த கிளாसेस வந்து ரெக்கார்டட் வந்து டாப் ஐஸ் மொபைல் ஆப்ல கொடுப்போம். சரிங்களா? நீங்க ஏதாச்சும் கிளாसेस மிஸ் பண்ணிட்டீங்க அப்படினா அந்த கிளாसेस வந்து ரெக்கார்டடா டாப் ஐஸ் மொபைல் ஆப்ல இருக்கும். அந்த வீடியோஸ் வந்து நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? Play Storeல டாப் ஐஸ் ஆப் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவோம். சரிங்களா? நம்ம கிட்ட அட்மிஷன் போற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே டாப் ஐஸ் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சஸ் கொடுத்துருவோம். இதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கணும், வீடியோஸ் எல்லாமே பாத்துக்கணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது கோர்ஸ் டியூரேஷன் 7 to 8 மந்த் அப்படின்றது போட்டுருக்கோம். டெண்டன்டிவா ஆகஸ்ட் எண்ட் வரைக்கும் நம்ம வந்து இந்த பேட்ச் வந்து போட்டுருக்கோம். அந்த டைம் பீரியடுக்குள்ள நீங்க எல்லா கிளாसेसும் பாத்துறணும். சரிங்களா? அந்த 7 மந்த்க்கு அப்புறம் இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். அதனால நீங்க என்ன பண்ணிடணும், முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாத்தையும் பாத்துறணும். சரிங்களா? மேக்ஸிமம் அன்னன்னைக்கு உள்ள கிளாसेस அன்னன்னைக்கே நீங்க பாக்குற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஷெட்யூல் வந்து போடுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா கிளாसेसக்கான ஷெட்யூல். இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டெக்னிக்கலுக்கு போட்டிருக்கோம். டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கு, அது எவ்வளோ நம்பர் ஆஃப் கிளாसेस, எந்த ஃபேக்கல்ட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறாங்க அப்படின்றது இதுல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த பிடிஎஃப் ஷெட்யூல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை ஓபன் பண்ணி பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெக்கானிக்ஸ், கைனெட்டிக்ஸ் அண்ட் டைனமிக், இது டோட்டலா வந்து ஒரு 15 கிளாसेस வந்து பாத்தீங்கன்னா ஆகும். இது வந்து கணேஷ் நாகராஜன் சார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாसेस எடுப்பாரு. அதே மாதிரி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் டிசைன், அப்புறம் இது வந்து ஒரு 18 கிளாसेस சொல்லியிருக்காங்க. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட்
டர்போ மிஷினரி இது வந்து பாத்தீங்கன்னா அபிநயா மேடம் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க சரிங்களா. அதே மாதிரி தெர்மோடைனமிக்ஸ் 20 கிளாஸஸ் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஹீட் அண்ட் மாஸ் டிரான்ஸ்ஃபர் ஒரு 8 கிளாஸஸ், அப்புறம் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் மெட்ராலஜி இது வந்து ஒரு 10 கிளாஸஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி இது வந்து ஒரு 15 கிளாஸஸ். இது வந்து பாத்தீங்கன்னா மாரியப்பன் சார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க சரிங்களா. இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஃபேக்கல்டி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. அதனால உங்களுக்கு வந்து எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அன்னன்னைக்கு உள்ள கிளாஸஸ் டைரக்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டவுட்ஸ் கூட அந்த ஃபேக்கல்டி கிட்ட டைரக்டா நீங்க கேட்டுக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி CAD CAM FEA CIM இது வந்து ஒரு 10 கிளாஸஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் இது வந்து ஒரு 10 கிளாஸஸ். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் வந்து உங்களுக்கு 131 பிளஸ் கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் சரிங்களா. இது எல்லாமே கிளாஸ் ஹேண்டில் பண்றது வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க சரிங்களா. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஜெனரல் ஸ்டடீஸ்க்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம் சரிங்களா. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓல வந்து நம்ம கிட்ட படிச்சு ஸ்டேட் ரேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அதாவது செல்வபாண்டி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் 16th ரேங்க் 16வது ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காரு. அதே மாதிரி திவாகரன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் 25th ரேங்க். அதே மாதிரி சிவசங்கர் அப்படின்றவர் ஸ்டேட் 62nd ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காரு சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு 2.5 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு நிறைய கிளாஸஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவோம் சரிங்களா. என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கு அப்படின்றது இதுல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜெனரல் சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 27 கிளாஸஸ். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் சார் வந்து டெய்லி காலையில 10 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா லைவ் செஷன் போட்டுட்டு தான் இருக்காரு சரிங்களா. அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜியோகிராஃபி ஒரு 9 கிளாஸ், ஹிஸ்டரி 11 கிளாஸ், பாலிட்டி 13 கிளாஸ். இந்த மாதிரி ரீசன்ட் சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், ஜெனரல் ஸ்டடீஸ்க்கும் நம்ம கிளாஸஸ் கொடுக்குறோம் சரிங்களா. தமிழ் எலிஜிபிலிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுப்போம். ஜெனரல் ஸ்டடீஸும் ஒரு 133 பிளஸ் கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க கிளாஸ்க்கான ஷெட்யூல் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல நடக்கும் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம வந்து ஜூம் செஷனா கண்டக்ட் பண்ணி அதை ரெக்கார்டடா வந்து என்ன பண்ணுவோம், உங்களுக்கு டேப் ஐஸ் மொபைல் ஆப்ல கொடுத்துருவோம் சரிங்களா. சில கிளாஸஸ் அந்த மாதிரி பண்ணுவோம், சில கிளாஸஸ் வந்து டைரக்டா டேப் ஐஸ் ஆப்ல வந்து ரெக்கார்டட் செஷனா கொடுத்துருவோம் சரிங்களா. அதே மாதிரி உங்க டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்றதுக்கு ஸ்டாஃப் ஃபேக்கல்டி வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஆட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பாங்க. நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம், ஃபேக்கல்டிக்கு டைரக்டா மெசேஜ் பண்ணி உங்க டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த கிளாஸஸோட சேர்த்து உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் சரிங்களா. அதாவது டெய்லி ஸ்பாட் டெஸ்ட் அப்படின்னு ஒன்னு கொடுப்போம் சரிங்களா. அன்னன்னைக்கு உள்ள போர்ஷன்ஸை நீங்க அன்னன்னைக்கே படிச்சு முடிக்கணும் அப்படின்றதுக்காக அன்னன்னைக்கு உள்ள டாபிக்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 15 क्वेश्चंस வந்து டெய்லி ஸ்பாட் டெஸ்ட் வந்து நம்ம கொடுப்போம் சரிங்களா. இது போக வீக்கெண்ட்ல ஒரு ஃபுல் டெஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுப்போம். வாரம் ஃபுல்லா நடத்துறத வீக்கெண்ட்ல படிக்கணும்ன்றதுக்காக வீக்கெண்ட்ல ஒரு ஃபுல் டெஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுப்போம் சரிங்களா. இந்த கிளாஸஸோட சேர்த்து உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட் சீரிஸ்க்கும் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் நம்ம கொடுப்போம் சரிங்களா. அதே மாதிரி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்னன்னைக்கு கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க PDF கொடுப்போம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இன்னைக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் கிளாஸஸ் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா PPT போட்டு தான் நடத்துவாங்க சரிங்களா. PPT போட்டு வந்து கிளாஸஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த PDF வந்து பாத்தீங்கன்னா டேப் ஐஸ் மொபைல் ஆப்ல கொடுத்துருவாங்க சரிங்களா. நீங்க அந்த PDF டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அதை பிரிண்ட் போட்டு எழுதிக்கலாம் சரிங்களா. அதாவது நீங்க அந்த PDF வந்து பிரிண்ட் போட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் ஓகே, இல்லனா நீங்க வந்து தனியா நோட் போட்டு அதை இண்டிவிஜுவலா ஃபாலோ பண்ணாலும் ஓகே. எப்படி ஃபாலோ பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் சரிங்களா. அன்னன்னைக்கு கிளாஸ் நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு PDF வந்து நம்ம கொடுப்போம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் கொடுக்கிறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா GS-க்கும் நம்ம செப்பரேட்டா அப்படி தான் கொடுப்போம். GS-ம் வந்து அன்னன்னைக்கு கிளாஸ் நோட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா PDF கொடுப்போம். டெக்னிக்கல் GS ரெண்டுத்துக்குமே அன்னன்னைக்கு உள்ள கிளாஸ் நோட்ஸ் வந்து உங்களுக்கு PDF-ஆ கொடுத்துருவோம். இதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் ஓகே, இல்ல தனியா நோட் போட்டு எழுதினாலும் சரி, எப்படி வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா. இதுதான் வந்து மெட்டீரியல். கிளாஸஸ்க்கான டீடைல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் ஃபியூச்சர்ல வந்து இப்ப நான் சொல்றேன் சரிங்களா. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஜாயின் பண்றதுக்கான ப்ரொசீஜர் பத்தி நம்ம இதுல பார்த்துடலாம். இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீஜர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த PDF வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை ஓபன் பண்ணி பார்த்துக்கங்க. எப்படி இந்த கோர்ஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், அதை ஓபன் பண்ணி பாருங்க சரிங்களா.
கிளாஸ் நடக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேஃப் ஐஸ் ஆப்பில் தான் நடக்கும் சரிங்களா. இந்த டேஃப் ஐஸ் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை மொபைலில் பண்ணாலும் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரெண்டுத்தில் எதை வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபீஸ் டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம் சரிங்களா. இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆன்லைனில் கோர்சஸ் வந்து கொடுக்குறோம். அதாவது டெக்னிக்கல் ஜிஎஸ் ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் கோர்சஸ் கொடுக்குறோம் சரிங்களா. அந்த கிளாஸஸோட சேர்த்து உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 month டியூரேஷனுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. இந்த டியூரேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபீஸ் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நியூ ஸ்டூடெண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் டைமில் ஜாயின் பண்ணுறீங்க நம்ம TAF IAS அகாடமியில். இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு கோர்ஸும் படிக்காம இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 12,000 வரும். ஆக்சுவல் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 20,000. இதை நாங்க டிஸ்கவுண்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா 12,000 வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம் சரிங்களா. அதே சமயத்தில் நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஏதாச்சும் படிச்சிருப்பீங்க சரிங்களா. அதாவது டிஎன்பிஎஸ்சியோ இல்ல போலீஸோ எஸ்ஐயோ ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, நம்ம கிட்ட வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்க படிச்சிருப்பீங்க. நீங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட டெஸ்ட் பேட்ச் மட்டும் படிச்சிருக்கீங்க, நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்டா இருந்தா உங்களுக்கு ஃபீஸ் வந்து எவ்வளவு வரும்னா 10,000 வந்து பாத்தீங்கன்னா வரும் சரிங்களா. அதே மாதிரி நீங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட ஆன்லைன் கோர்ஸோ ஆஃப்லைன் கோர்ஸோ வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருக்கீங்க, கிளாसेस வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருக்கீங்க சரிங்களா. இது நீங்க ஆஃப்லைன்ல எந்த கோர்ஸ் படிச்சாலும் ஓகே, எஸ்ஐ போலீஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 எது படிச்சாலும் ஓகே, அதே மாதிரி ஆன்லைன்ல படிச்சாலும் ஓகே, உங்களுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 8,000 வந்து பாத்தீங்கன்னா வரும் சரிங்களா. இது எல்லாமே வந்து ஜிஎஸ்டி இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபீஸ் டீடைல். நியூ ஸ்டூடெண்ட்க்கு வந்து 12,000 ஃபீஸ் வரும், ஓல்டு டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு 10,000 ஃபீஸ் வரும், ஓல்டு ரெகுலர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 8,000 கொடுத்திருக்கோம் சரிங்களா. ரொம்ப லோயஸ்ட் பிரைஸ் அமௌண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருக்கோம். இது எல்லாமே 8 மந்த் 7 to 8 மந்த் டியூரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் ஃபீஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா. இதுதான் வந்து ஃபீஸ் டீடைல். நெக்ஸ்ட் ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஜாயின் பண்றதுக்கான ப்ரொசீஜர் வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்கோம். அதாவது நீங்க வந்து ஜிபே இல்ல கூகுள் பே வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம். அதாவது இங்க ஒரு பார் கோட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். பேஜ் நம்பர் 10ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு QR கோட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. இந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி அது வந்து ஜிபே இல்ல போன் பே இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் சரிங்களா. TAF எஜுகேஷனல் சர்வீஸ் அப்படின்றதா இந்த அக்கௌண்ட். இதை நீங்க ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணலாம், பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளோட ஆன்லைன் நம்பர் இருக்கு, இந்த ஆன்லைன் நம்பருக்கு நீங்க ஷேர் பண்ணணும் சரிங்களா. ஆன்லைன் நம்பருக்கு நீங்க ஷேர் பண்ணி ஜாயின் கார்னாட் பேட்ச் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா அவங்களே வந்து என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க சரிங்களா. இல்ல உங்கள்ட்ட ஜிபே போன் பே அந்த ஆப்ஷன் இல்ல அப்படின்னா நம்ம அக்கவுண்ட் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்திருக்கோம் சரிங்களா. அக்கவுண்ட் நம்பர், IFSC கோடு, அதே மாதிரி அதோட பிரான்ச் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்திருக்கோம். TAF எஜுகேஷனல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா உங்களோட பேமெண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் கட்டுறதுக்கான ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸை பத்தி பார்க்க போறோம். நம்ம கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், ஆன்லைன்ல வந்து ப்ரொவைட் பண்றோம் சரிங்களா. இது எல்லாமே சிபிடி மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கோம். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ரீசெண்டா டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா சிபிடி மோட்ல வந்து மாத்திட்டாங்க. லாஸ்ட் டைம் ஏஇ கூட வந்து பாத்தீங்கன்னா OMR மெத்தட்ல வைக்காம என்ன பண்ணியிருந்தாங்க, சிபிடி மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க சரிங்களா. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே சிபிடி மெத்தட்ல வச்சிருக்கோம் சரிங்களா. சிபிடி மெத்தடை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஒரு லிங்க் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம் சரிங்களா. அந்த லிங்கை ஓபன் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், உங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நீங்க டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எழுதணும் சரிங்களா. டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 200 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அந்த 200 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்டா போட்டிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின் ராங்கா போட்டிருக்கீங்க, உங்க டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவு அப்படின்றது எல்லாமே என்ன பண்ணிரும், அதுல டிஸ்பிளேல காமிச்சிரும் சரிங்களா. அதை நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சரிங்களா. அது மட்டும் இல்லாம ஒரு ஆஸ்பிரண்ட் ஒரு டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை தடவை வேணாலும் பாத்தீங்கன்னா நீங்க எழுதிக்கலாம் சரிங்களா. அந்த லிங்க்ல வந்து நீங்க 2 to 3 டைம்ஸ் கூட எழுதிக்கலாம் சரிங்களா. அந்த மாதிரி நம்ம வந்து சிபிடி மெத்தட்ல வந்து கொடுத்திருக்கோம். இப்படிதான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே இருக்கும் சரிங்களா. கோர்ஸ் டீடைல் இதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட டிஎன்பிஎஸ்சி ஏஇ 2023 நம்ம எக்ஸாம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 21க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட படிச்சு கிளியர் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதாவது இன்ஜினியரிங் சர்வீஸ்ல கௌசி பிரியா அப்படின்றவங்க ஸ்டேட் 76th ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி
இது வந்து JDO எக்ஸாம், டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்னு சொல்லலாம். இதுல வந்து ஒரு 25க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட படிச்சு கிளியர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுல குறிப்பா 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி சர்வேயர் டிராஃப்ட்மேன், இது வந்து பாத்தீங்கன்னா 2022ல நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச கோர்ஸ். இது தியோடலைட் பேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட படிச்சு கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து குறிப்பா சிவசங்கர் அப்படின்றவர் ஸ்டேட் 3rd ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 2.5 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து லாஸ்ட் டைம் கூட இப்ப இது டர்பைன் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம போட்டிருந்தோம். சரிங்களா? அதுலயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம ஆன்லைனுக்கு புதுசா வந்து கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? இந்த கோர்ஸை வந்து எல்லாருமே முழுமையா பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி புதுசா ஒரு டெலகிராம் சேனல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்குன்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த சேனலோட நேம் வந்து பாத்தீங்கன்னா டாஃப் இன்ஜினியரிங் சர்வீஸ் மெக்கானிக்கல். சரிங்களா? இந்த டெலகிராம் சேனல் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதை ஓபன் பண்ணி எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த டெலகிராம் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி குவிஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி TNPSC, TRB, TNMAWS இந்த மாதிரி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்பந்தமா என்னென்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் வருதோ அதுக்கான அப்டேட் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல போடுறோம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஸ்பாட் டெஸ்ட்டும் ஃபியூச்சர்ல வைக்க போறோம். அந்த ஸ்பாட் டெஸ்ட் வந்து நம்ம ஃப்ரீயா தான் கொடுப்போம். அதுவும் வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல கொடுப்போம். சரிங்களா? இந்த டெலகிராம் சேனல் நேம் வந்து டாஃப் இன்ஜினியரிங் சர்வீஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சரிங்களா? இந்த டெலகிராம் சேனல்ல நீங்க இது வரைக்கும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதை ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா? இதுதான் நம்ம கோர்ஸ் டீடைல். இந்த பேட்சோட ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே இப்ப நம்ம பார்த்தோம். 2025 புதிய தொடக்கமாக நம்ம டாஃப் IAS அகாடமியில மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு புதுசா ஒரு ஆன்லைன் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அது என்னைக்கு அப்படின்னா January 22 வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த பேட்சோட நேம் கார்னாட் பேட்ச். இந்த பேட்சுக்கான ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம இப்ப பார்த்துட்டோம். இதுக்கு அட்மிஷன் சம்பந்தமா நீங்க எந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பர். சரிங்களா? 9500384300. அப்படி இல்லனா 6382809713. அப்படி இல்லனா 8668029422. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மிஷன் சம்பந்தமான எல்லா தகவலும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. சரிங்களா? இன் கேஸ் இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி அந்த கால் வந்து ரீச் ஆகல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த நம்பரை சேவ் பண்ணி வாட்ஸ்அப்ல வந்து ஜாயின் கார்னாட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் டைப் பண்ணி போட்டுருங்க. அவங்களே வந்து உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. சரிங்களா? எல்லாருமே வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணுங்க. லாஸ்ட் டைம் TNMAWSல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேகன்சி விட்டிருந்தாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்ச மாணவர்களும் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா வரப்போற நாட்கள்லயும் இருக்குது. இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எல்லா கோர்சஸ்க்கும் வந்து என்ன பண்ணிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு 7 மந்த் நல்லா கஷ்டப்பட்டீங்கன்னா போதும், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்க நல்லா ஃபுல் ஃபிளட்ஜா ப்ரிப்பேர் ஆயிக்கலாம். சரிங்களா? இந்த பேட்சுக்கான அட்மிஷன் வந்து இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்சுக்கு அட்மிஷன் போடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா? தொடர்ந்து எல்லாரும் நல்ல ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த கார்னாட் பேட்ச் இதை பயன்படுத்தி வரப்போற மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நீங்க நல்லபடியா கிளியர் பண்ணணும்னு சொல்லி டாஃப் IAS அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.